யங் ஹார்ட் அட்டாக். அதாவது ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறது மாரடைப்பு, இரத்தத்தில் வந்து அந்த கொரோனரி ஆர்டரி என்று சொல்லக்கூடிய இருதயத்திற்கு மேலே இருக்கிற இரத்த குழாய்களில் இரத்தம் உறைந்து மாரடைப்பு வருவது அப்படிங்கிறது நம்ம பல தடவைகள் சொல்லியிருக்கோம். அதில் இளம் பிராயத்தில் உள்ளவர்களுக்கு, இளம் வயதினருக்கு வரக்கூடிய மாரடைப்பை பற்றிய சில வார்த்தைகள். பொதுவாக இந்த மாரடைப்பு நோயானது வெளிநாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 55-60 வயசுக்கு மேலே தான் வருது. ஆனால் நம்முடைய நாட்டில் 40 வயசு 35 வயசு அதில் எல்லாமே வரதை நம்ம பார்க்கணும். இதற்கு என்ன காரணம்னு விஞ்ஞானிகள் வந்து நிறைய ஆராய்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க. உண்மையாக சொல்லப்போனால் இன்னும் சரியான ஒரு காரணமானது கண்டுபிடிக்கப்படவில்லை. அதுதான் உண்மை. பல காரணங்கள் சொல்லப்படுகிறது. புகைப்பிடித்தல், அதிகமான கொலஸ்ட்ரால், அதிகமான இரத்த கொதிப்பு, இரத்தத்தில் உறையும் தன்மை, இந்த மாதிரி பலவிதமான கோட்பாடுகள் இருந்தாலும் உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்னும் சிலருக்கு, அதாவது இரத்த கொதிப்பே இல்லாதவருக்கு, சர்க்கரையே இல்லாதவங்களுக்கு கூட சில சமயம் சின்ன வயசில் மாரடைப்பு வருகிறது. ஆனால் அதுக்கு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, இரத்தத்தில் தானாக அந்த இரத்தம் உறையும் தன்மை அதிகம் அப்படிங்கிறது நாங்கள் புரிஞ்சுக்கிறோம். இதற்கு பல காரணங்கள் சொல்லப்படுகின்றன. அதுக்கு வந்து சில சமயம் பாரம்பரியத்தில், அதாவது அதுக்கு கூட சில உதாரணமாக அப்போலைப்போப்ரோட்டீன் ஏ, அப்போலைப்போப்ரோட்டீன்கிறது ஒரு விதமான ஒரு புரோட்டீன், ஒரு கொழுப்பு சத்து. இது உடம்புல அதிகமாக இருந்தால் லோ டென்சிட்டி லைப்போப்ரோட்டீன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு கெட்ட கொலஸ்ட்ரால்னு சொல்லக்கூடிய ஒரு கொழுப்பு சத்து. லைப்போப்ரோட்டீன் லிட்டில் ஏ அப்படின்னு கூட ஒரு கான்செப்ட் இருக்குது. அது ஒரு விதமான ஒரு கொழுப்பு சத்து. ஹோமோசிஸ்டின், இந்த மாதிரி பலவிதமான சமாச்சாரங்கள், பலவிதமான காரணிகள் சொல்லப்படுகிறது. இதெல்லாம் வந்து இரத்தத்தை உறையும் தன்மையை அதிகப்படுத்துகிறது. இரத்தத்தில் உள்ள குட் கொலஸ்ட்ரால் என்று சொல்லக்கூடிய HDL என்று சொல்லக்கூடிய ஹை டென்சிட்டி கொலஸ்ட்ரால் குறைவாக இருப்பது, இதுவும் ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. பெண்களுக்கு ஈஸ்ட்ரஜன் குறையும் பொழுது அது ஒரு காரணமாக சொல்லப்படுகிறது. ஆனால் அதெல்லாம் வயசு அதிகமாகும் போது வருது. சின்ன வயசுலன்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து, சிலருக்கு அவர்களுடைய பிறவியிலேயே இருதய இரத்த குழாய்கள் சில வித்தியாசங்கள் இருக்கும், அதன் காரணமாக இருக்கலாம். இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன வயசில் வந்து அந்த இரத்தத்தின் தமனிகளை பாதிக்கக்கூடிய சில விதமான பீடியாட்ரிக்கில், அதுவும் குழந்தை பருவத்தில் வரக்கூடிய சில பிரச்சனைகள் அந்த இரத்தத்தினுடைய தமனிகளை பாதிக்கலாம், அவைகளாக இருக்கலாம். அல்லது இரத்த தமனிகளில் விரிவு இருக்கலாம், அதனால் இருக்கலாம். அதனால் இளம் வயதில் மாரடைப்பு வருவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது.